எலியானா டி க்ரூஸும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்காகவும் படம் ரொம்ப பிடிக்கும். விஜய்க்காக இல்ல நண்பன் இல்லையானாக்காக சொல்லியிருக்காங்க நண்பன். எல்லாரும் இவ்வளவு நேரம் நல்லாதான்ப்பா போயிட்டு இருந்துச்சுங்க. என்னப்பா அது வீடியோ போயிட்டு இருக்குது. சரி ஓகே. இல்ல அவன் நான் போட்ட அவன் தான் வந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட் அவன் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போற சீன் அது ரொம்ப அடுத்து அவருக்கு அந்த மெமரி திருப்பி கொண்டு வர கோமாயில இருந்து கொண்டு வரது அதுக்காக பண்ற எஃபோர்ட்ஸ் அது அரசியல் சொல்ல முடியாது. மாறும் எப்படி வேணா மாறும். ட்ரெண்ட் பொறுத்து இருக்கும். நம்ம சொல்ல முடியாது. அரசியல் பேசுறதுக்கு நம்ம காலம் வேற பாட்டி அப்படியெல்லாம் இல்ல சப்போர்ட் பண்ணுங்க. Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. இல்ல அதேதான். என்னப்பா அது வீடியோ போயிட்டு இருக்குது. சரி ஓகே. இல்லன்னா கை போடுங்க. யார் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இல்ல அவன் நான் போட்ட அவன் தான் வந்துச்சு. நான் இப்ப 2 ஃபிலிம் சொல்றேன். நீங்க பிக் பண்ணுங்க. அதே டெம்ப்ளேட் தான். உங்களோட ஃபேவரட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும். ஓகேவா? துல்லாத மனமும் துள்ளும், குஷி. துல்லாத மனமும் துள்ளும். சவுண்டா? துல்லாத மனமும் துள்ளும். துல்லாத மனமும் துள்ளும், கில்லி. கில்லி. கில்லி தெரி. கில்லி. கில்லி துப்பாக்கி. கில்லி. கில்லி நண்பன். நண்பன். நண்பன் மெர்சல். மெர்சல். மெர்சல் லியோ. மெர்சல். மெர்சல் கோட். மெர்சல். மெர்சல். வை மெர்சல். மெர்சல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அந்த 3 கேரக்டர் பண்ணிருக்காருல. எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மற்ற ஃபாதர் ரோல் இல்ல. வெற்றிமாறன். அதுதான். ரோல். எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல விஜய் சார் அந்த சீன் பாக்கும்போது? ஜோலி. அடிபொலி. அடிபொலி. ஓகே. யுவர் டர்ன். ஓகே. துல்லாத மனமும் துள்ளும், குஷி. துல்லாத மனமும் துள்ளும். துல்லாத மனமும் துள்ளும், நண்பன். நண்பன். நண்பன் கில்லி. கில்லி. கில்லி துப்பாக்கி. துப்பாக்கி. துப்பாக்கி லியோ. 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 லியோ கோட். லியோ. லியோ கத்தி. லியோ. லியோ. லியோ தான் ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன்? இல்ல விஜய் சார் ஆக்டிங் நல்லா பிடிக்கும் ரொம்ப. டியூவல் ரோல் பண்ணிருப்பார்ல. லியோ ஒன்னு பண்ணிருப்பாரு, பார்த்திபன் பண்ணிருப்பாரு. எந்த ரோல் ரொம்ப பிடிக்கும்? அது பார்த்திபன் ரோல். பார்த்திபன் ரோல். ஆமா அதனால லைவா பண்ணிருக்காரு, நேச்சுரலா பண்ணிருப்பாரு. நேச்சுரல். அதுல பர்టిక్యులர் சீன் எந்த சீன் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் லியோல? அதுல ஹைனா பிடிக்கும் சீன் இல்ல. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ். ஆமா அத ஹைனா போடுனா. ஓகே. இங்க உங்க டர்ன் பிரதர். ஓகே ரெடி? ஓகே. துல்லாத மனமும் துள்ளும், குஷி. துல்லாத மனமும் துள்ளும். துல்லாத மனமும் துள்ளும், கில்லி. துல்லாத மனமும் துள்ளும். துல்லாத மனமும் துள்ளும், நண்பன். நண்பன். நண்பன் தெரி. நண்பன். நண்பன் கத்தி. நண்பன். நண்பன் துப்பாக்கி. நண்பன். நண்பன் லியோ. நண்பன். நண்பன் கோட். நண்பன். நண்பன் தான். நண்பன். ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது ரொம்ப நல்லா இருக்கும். கடைசி எண்டிங் எல்லாம் ட்விஸ்ட் அப்படி. ஓகே. விஜய் சார் படம்னாவே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல. ஒரு 4 ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும், 2 ஓப்பனிங் சாங் இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்த சமயத்துல ஒரு ஃபைட் சீனே இல்லாம ஒரு படம் எடுத்திருக்காரு, நண்பன்ற ஒரு படம். அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் ஒரு ஆக்ஷன், கொஞ்சம் மாஸ் வருவாரு, ஸ்டைலிஷ் லுக்கு. அதனால ஒரு கேஷுவலா ஒரு டிஷர்ட், ஒரு பேண்ட்ஸ், அதுலயே ஃபுல் அந்த லுக்ல தான் இருப்பாரு. கடைசியில மட்டும் ஒரு அந்த டீச்சர் வரும்போது மட்டும் தான் கொஞ்சம் லுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். அது வர கடைசி அந்த லாஸ்ட் சீன் மட்டும்தான், கிளைமேக்ஸ் மட்டும் தான் அவர் மாத்தி இருப்பாரு. அது வர அவரு ஒரே அந்த ஆக்டிங் அப்படியே கொண்டு வந்துட்டாரு. அவரு ரொம்ப பிடிக்கும். அதுல நிறைய விஷயம் நல்லா இருக்கும். அதுல உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்னா என்னது? பர்சனல் ஃபேவரட்னு கேட்டுச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட் அவன் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போற சீன் அது ரொம்ப அடுத்து அவருக்கு அந்த மெமரி திருப்பி கொண்டு வர கோமாயில இருந்து கொண்டு வரது அதுக்காக பண்ற எஃபோர்ட்ஸ் அது திருப்பி அந்த சட்னி சீன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் நான் விஜய் சார் பண்ணுவாரு அப்படின்ட்டு? இல்ல எதிர்பார்க்கல. அதுல
எலியானா டி க்ரூஸும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்காகவும் படம் ரொம்ப பிடிக்கும். விஜய்க்காக இல்ல நண்பன் இல்லையானக்காக சொல்லியிருக்காங்க நண்பன். எல்லாரும் இவ்வளவு நேரம் நல்லாதான்ப்பா போயிட்டு இருந்துச்சுங்க. நைஸ் நைஸ் ஓகே. நாளைக்கு ரொம்ப பிக் டே. அதை வருது. விட இன்னொரு விஷயம், விஜய் சார் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாருன்னு சொல்றப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? மலையாளத்துல கூட சொல்லலாம். కొంచెం డిసప్పాయింట్మెంట్ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஃபீலிங்ஸ். ஒரு மூவி பார்க்க முடியாதுல்ல, கொஞ்சம் புதுசா முடியும். இந்த ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸோ ஆமா ட்ரைலரு ஆடியோ லான்ச் ஸ்பீச் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதுக்கப்புறம் அப்படின்றப்போ வருத்தமா தான் இருந்துச்சு. ஆமா, ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான வேலைக்கு போயிருக்காருல்ல, எலெக்ஷன். கண்டிப்பா வந்துருவாரா? நினைக்கிறேன் நான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா 100% அரசியல் சொல்ல முடியாது, மாறும், எப்படி வேணா மாறும். ட்ரெண்ட் பொறுத்து இருக்கும், நம்ம சொல்ல முடியாது. அரசியல் பேசுறதுக்கு நம்ம காலம் வேற பார்ட்டி அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, சப்போர்ட் அப்படியெல்லாம் இல்ல. யாரு வந்தாலும் நல்லது, நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க. விஜய் சார் நல்லா தான் நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிட்டு அவர் வந்தா நல்லது பண்ணுவாரு. அவர் வந்தா நல்லது, வந்தா நல்லது. ஓகே, நாளைக்கு விஜய் சாரோட பர்த்டே. வீடியோ விஜய் சார் பாத்துட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். நீங்க அவருக்கு ஒரு விஷ், ஸ்பெஷல் விஷ் ஆஸ் அ ஃபேனா. ஹேப்பி பர்த்டே தளபதி. இவ்வளவுதானா? சொல்லுடா, ஹாப்பி பர்த்டே தளபதி.